ஃபைனான்ஸ்காரங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் வண்டி மாற்றிட்டேன். போவோமா, மும்பை போவோமா? மும்பை டைமிங் ஒரு 3 நடை ஓட்டினா சரியாக போச்சு. டியூவுக்கு 10 10 20 20 + ஒரு 10 30 சரியாக போச்சு. 3 நாள் டைமிங் ஓட்டினா சரியாக போச்சு. தூங்கவே இல்லை, கண்ணெல்லாம் எரியுது. மும்பை மாத்திரம் 3 நடை தெரிக்க விட்றோம். நம்ம தான் ஃபைனான்ஸ்காரங்கிட்ட இருந்தால் போவோம் பணம், நீ ஆளை விட்ருப்பா, இந்த மாதம் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடு, இந்த மாதமே நீ டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகிறோம். ஓட்டுவான். லோடு இந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏற்ற போனோம். டைமிங் தான், நம்ம தான், வண்டி தான் மாற்றியாச்சு. டீ வெட்டணும்ல, என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பார்த்துக்கலாம், நம்ம தான். இன்னொரு 2 வாரத்துக்கு சுத்தமாக தூக்கமே இருக்காது. தூங்காமல் வண்டி ஓட்டணும். ஓட்டி பிக்கப் டீ அடைப்போம். பேக்கு தூக்கி அங்கிட்டு ஓரமாக போடும். வண்டி மாற்றிட்டேயா. ஃபைனான்ஸ்காரன் டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா. புரிஞ்சிக்காமல் டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா. தம்பி கஷ்டத்தில் இருக்கேண்ணா. சரி, ரைட்டு, பரவாயில்ல, கடன் அடைப்போம். கடன் வாங்கிட்டோம்ல, பார்த்துக்கலாம். நம்ம தான் எதுக்கு அசரக்கூடாது. இன்னொரு 10 நிமிஷம் லோடு சொல்லியிருக்காங்க, ஏற்ற போகிறோம். மும்பை தான் தெரிக்க விடுறோம். நம்ம தான். இந்த வண்டியில் வேறு சமையல் ஜாமான் இல்லை. சமையல் ஜாமான் இருந்தால் நேரம் சமைச்சிடலாம். சமையல் ஜாமானே கிடையாது. என்ன பண்ணுறது? லோடு 10 மணிக்கு மேலே சொல்லிட்டாங்க. இப்போ தான் மணி 9 மணி ஆக போகுது. ஸோ ஆண்டவரே லோடு ஏற்றினா போதும், வண்டி அப்படி சிட்டா பறக்கும். டைமிங்கு காடி நம்ம தான் குரு, நம்ம தான் அட்டையை கிளப்போம். நம்ம தான் 19 மணி நேரம் 20 மணி நேரம்னா நம்ம தான் அப்படியே பறக்கு வண்டி. 10 மணிக்கு லோடு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சமையல் ஜாமான் ஒன்றும் இல்லை. லோடு ஏற்றிட்டு தான் பேட்டா காசு கொடுப்பாங்க, சாப்பிட்ணும். பார்த்துக்கலாம், நம்ம தான். கத்திரிக்காயில் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி செய்யலான்னு பார்த்தேன். சமையல் ஜாமான் ஒன்றும் இல்லை. சரி, கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக இருக்கும்யா. அப்படியே உருத்தூள் போட்டு அப்படியே சும்மா வரேன்னு உருத்தூள் எல்லா பொடியும் போட்டு வரணும். கத்திரிக்காய் பிரியாணியாக நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். சரி, செய்யலான்னு ஆசை தான். சரி, சமையல் ஜாமானும் இல்லையே. போ, சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோடு ஏற்றுவோம், அந்த வேலையை பார்ப்போம். லோடு ஏற்றுவோம், அப்புறம் சாப்பாடு பண்ணலாம், அப்புறம் பார்ப்போம். லோடு ஏற்றிட்டு பணத்தாகி வண்டி கட்டுவோம், இல்லைனா வண்டிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம், நம்ம தான். விஜய் அண்ணா ஆச்சுல தண்ணி எப்படி வருது வரியா? யாரையா தண்ணி வரலன்னு சொன்னதுக்கு யாரையா குறை சொன்னது? இது விஜய் அண்ணா ஆச்சியா, நம்ம சிஎம் அண்ணா ஆச்சியா? தண்ணி எப்படி வருது, எப்படி குளிக்கிறாங்க வரியா சந்தோஷமா? இது நம்ம விஜய் அண்ணா ஆச்சியா? தண்ணி தாராளமாக வருமியா, நம்ம தான்யா. இதுதான் தம்பி கோவி, பார்த்துக்கையா. அப்படி பூத்து குலுங்குமியா. பூத்து குலுங்கும். கோவி செட்டி வாழைனா சும்மாவா? எப்படி கோவி செட்டி வாழைனா சும்மாவா? எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்ந்தா இருக்கும். அழகியா கோவிச்செட்டி வளமியா, நம்ம தான்யா. ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டி வளமியா. அழகியா அழகியா. கண்ணு வச்சுட்டே என்னையா, இங்கே ஒரு திருப்பூர்னு சொல்லி போட்டிருக்கு. நான் திருப்பூர் மாவட்டத்தில் தாண்டி வந்துட்டேயா. இங்கே ஒரு திருப்பூர் இருக்கோ? ஆமாய்யா, இங்கே ஒரு திருப்பூர் இருக்கியா? இது என்ன திருப்பூரியா? எத்தனை திருப்பூரியா இருக்கு? யாரும் குண்டா இருக்கேன்னு சொன்னால் கவலையப்படாதீங்க. குண்டுமேடு சொல்லிட்டு ஊரே இருக்கு பாருங்க, தெரியுதா? குண்டுமேடு, ஊர் பேரே குண்டுமேடு. நம்ம தான். அப்படியே இன்னொரு 5 கிலோமீட்டர் சொல்லி லொக்கேஷன் போட்டிருக்கு. லொக்கேஷனை பார்த்து அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கோம். என்ன ஒரு கண்ணாமூச்சி. காடு இருக்குப்பா. மாடு வளர்க்குறதுக்கு இது மாதிரி சண்டை சேவல் வாங்கி வளர்த்து பேரோட சும்மா கெத்தாக இருந்துட்டு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக இல்லையா?